ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம அண்ணன் செபஸ்டின் சைமன் அப்படி என்கிற சீமான் அவர் ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, நான் திருநெல்வேலி திருடனா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் திருட்டு நீதி அது நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் உங்கள் முதலாளிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஓகே, வரவேற்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, பிளாக்ல டிக்கெட் விற்று வந்த காசு, ஒரு திரைப்பட சினிமா டிக்கெட்டை கூட நீங்கள் பிளாக்ல விற்று தானே இது பண்ணீங்க, நீங்கள் எப்படி இது நல்லது பண்ணிடுறீங்கன்னு கேட்டீங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்க. பிளாக்ல டிக்கெட் விற்றாங்கன்னா விற்று வருஷம் என்ன ஆகுது? அப்படி விற்றுருந்தாங்கன்னா அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? விஜயலட்சுமி கூட பிஸியாக இருந்திருக்கீங்களா? ஐ மீன் அந்த கேஸில் அலைஞ்சி திரும்பி பிஸியாக இருந்தீங்களான்னு கேட்டேன். அதே மாதிரி பிளாக்ல டிக்கெட் விற்றதை நீங்கள் என்னைக்கு பார்த்தீங்க? நீங்கள் பிளாக்ல டிக்கெட் வாங்கினீங்களா? இல்லை உங்கள் அண்ணன் தம்பிகள் யாராவது வாங்கினாங்களா? வாங்கும்போது வாயில் என்ன வச்சுருந்தீங்க? அதை ஊக்குவிச்சது அப்போ யார்? நீங்கள் தானே. அப்போ இருந்த அரசாங்கம் யார்? இதை கேள்வி கேட்க வேண்டியது யார்? பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்களான்னு பார்க்க வேண்டியது யார்? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பொது மேடையை போட்டு இப்படி எல்லாம் பேசுகிறீங்களேனே அப்படின்னு உங்களை யாராவது தமிழ்நாட்டு மக்கள் செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி கேட்டால் நீங்கள் எங்கனே என்ன பதில் சொல்லுவீங்கண்ணே? தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு 2-3 தடவை நான் ஓட்டு போட்டிருக்கேன், சரியா? உங்கள் மேலே ஒரு டைமில் மிகப்பெரிய ஒரு பற்று இருந்தது, ஒரு மரியாதை இருந்தது. அந்த ஒரு பாசத்தில் சொல்கிறேனே, தயவு செஞ்சு நீங்கள் பொது மேடையில் பேசுங்க, கத்துங்க, கதறுங்க, அழுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பார்த்து பண்ணுங்க, சரியா? பிளாக்ல டிக்கெட் விற்கிறத யார் கண்ட்ரோல் பண்ணணும், யார் அதை சரி பண்ணணும்னு கூட அடிப்படை அறிவு இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்களேனே அப்படின்னு பொதுமக்கள் உங்களை செருப்புகளாட்டி அடித்து கேட்டுட போகிறாங்கண்ணே. ஒரு தம்பியாக ஏதோ என்னால் முடிஞ்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், பார்த்து இருந்துக்கோங்கண்ணே.